விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபெர்டிலைசர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு எனபிள் ஆகலை. பட் ஆனால் தெலுங்கானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது லைவ் வந்துருச்சு. ஓகேவா? இந்த அப்ளிகேஷனோட வேலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும், உதாரணத்துக்கு இப்போ உரம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இவளால் நம்ம வந்து கடையில் போய் டைரெக்டாக கேட்டு வாங்கிக்கிட்டு இருப்போம். இதற்கு மேலே அதுமாரி நம்ம வாங்க தேவையில்லை. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம்ம போய் கியூஆர் காமிச்சோம் அப்படின்னா நமக்கு உரம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் அதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோதான் விஷயங்கள். இந்த உரம் புக் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு விஷயம், விவசாயிகள் யூரியா இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஓகேவா? இந்த ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குது, இது எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷனுடைய பெயர் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபெர்டிலைசர் சேல்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய அப்ளிகேஷனோட பேர். இப்போயுமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபெர்டிலைசர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறது லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஃபார்மர் ஐடி இருக்கா இல்லை ஆதார் நம்பர் இருக்கான்னு கேட்கும். ஃபார்மர் ஐடி அப்படின்னா எல்லோரும் யோசிப்பீங்க என்னடா ஃபார்மர் ஐடி அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கார்டு வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் விவசாய அடையாள அட்டை அப்படிங்கிறத வாங்கி ஆகணும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த விவசாய அடையாள அட்டையில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஐடி அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஃபார்மர் ஐடியை நம்ம அந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஒருவேளை நம்மக்கிட்ட ஃபார்மர் ஐடி இல்லை, நான் இன்னும் பதிவு பண்ணல அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு பதிவு பண்ணிக்கிங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். ஆதார் அட்டை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆதார் அட்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து ஓடிபி பேஸ்டு, இன்னும் வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ரெண்டு காட்டும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஆதார் அட்டை இருக்குது, என்கிட்ட மொபைல் நம்பர்லாம் ஓடிபிலாம் நான் லிங்க் பண்ணல அப்படிங்கிறவங்க ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலயமா ஆத்தென்டிகேட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா உரத்தை புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க வந்து ஆத்தென்டிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு போகும். ஓடிபினா ஓடிபி போகிறத உடனே அடுத்த பக்கத்துக்கு போகும். ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா முகத்தை வச்சு பண்ணுறதுனா முகத்தை வச்சு பண்ணுறதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு போகும். அந்த பக்கத்தில் உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா லேண்டு, உங்கள் பேரில் பதிவாகி இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் அக்ரிஸ்டாக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளியராக எவ்வளோ லேண்ட் அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிச்சிடும். ஒருவேளை நீங்கள் அக்ரிஸ்டாக்கில் பதிவு பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய லேண்ட் பட்டாச்சிட்டா டீட்டெயில்ஸ்லாம் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இது என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பயிர் பண்ண போகிறீங்க அந்த பகுதியில். உதாரணத்துக்கு 2 ஏக்கர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். 2 ஏக்கர் அப்படிங்கிறத அந்த லேண்ட் டீட்டெயில்ஸில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பகுதியில் நம்ம என்ன பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு மக்காசோளம் அப்படிங்கிறத அங்கே சூஸ் பண்ணோம். மக்காசோளம், பருத்தி ரெண்டையும் சேர்த்து பண்ணுறியா? ஓகே, மக்காசோளம், பருத்தி அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண போகிறேன். இல்லை மக்காசோளம், பருத்தி, குச்சி அப்படின்னு இருக்கா? சரி, மக்காசோளம், பருத்தி, குச்சி அப்படின்னு நான் சூஸ் பண்ணணும். அந்த இடத்துல என்ன பயிர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். அதை நம்ம அந்த இடத்துல சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இதற்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது மண் பரிசோதனை அட்டை இருக்கு இல்லையா? பெரும்பாலான விவசாயிகள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா கிடையாது, ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க. இது வந்து இப்போ இந்த ஸ்பிக் நிறுவனத்தில் வந்து மாவட்டம் வாரியாக வந்து கொடுக்குறாங்களே மண் பரிசோதனை இது பண்ணுறாங்க இல்லையா? அதை வச்சு ஆவரேஜ் வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய பயிருக்கு எவ்வளோ உரங்கள் போடணும், என்ன உரம் போடணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல டிஸ்பிளே அப்படிங்கிறது ஆகிடும். ஸோ அதை வந்து மேண்டேட்ரி இப்பொழுதைக்கு ஆக்கலை. வருங்காலங்களில் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய உரங்கள் மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்ரி அந்த இடத்துல வரப்போகுது. அதற்கு விவசாயிகள் ரெடி ஆகிக்கிங்க. ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ உரங்கள் போடணும் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் அந்த இடத்துல ஷோ ஆகும். அந்த பக்கத்துக்கு அடுத்த பக்கம் போகணும். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம அடுத்த பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன உரங்கள் வேணும், எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கேட்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு இப்போ யூரியா அப்படிங்கிறது 10-15 மூட்டை எனக்கு தேவைப்படுது அப்படின்னா யூரியா 15 மூட்டை அப்படிங்கிறத அங்கே கிளிக் பண்ணணும். யூரியாவை கிளிக் பண்ணி 15 மூட்டை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடணும். அடுத்ததான் நமக்கு என்ன தேவைப்படுது? இப்போ 20-20 ஒரு 10 மூட்டை தேவைப்படுதா, இல்லை 5 மூட்டைனா 20-20 ஒரு 10 மூட்டை. பொட்டாசு ஒரு 5 மூட்டை தேவைப்படுதுன்னா பொட்டாசு ஒரு 5 மூட்டை தேவை அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல போட்டணும். ஓகே, இதையெல்லாம் போட்டுட்டோம். இப்போ இதையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் தப்பா சொல்லிட்டேன். அதற்கு முன்னாடி அந்த யூரியா 20 கிலோலாம் சூஸ் பண்ணுறேன் இல்லையா? அதை சூஸ் பண்ணும்போது எந்த நிறுவனத்துடைய இது வேணும் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல கேட்கும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 20-20 ஃபேக்ட் நிறுவனம் வேணும்னா அந்த இடத்துல ஃபேக்ட் நிறுவனம் 20-20 வேணும்னு சூஸ் பண்ணோம். ஸ்பிக்கு வேணும்னா ஸ்பிக்கு வேணும்னு சூஸ் பண்ணோம். 10-26 என்ன வேணும், இஃப்கோனா இஃப்கோ, கிரிப்கோனா கிரிப்கோ, டிஏபியில் ஸ்பிக்கு வேணும்னா ஸ்பிக்கு, அதாவது அது அங்கே ஷோ ஆகும் இதெல்லாம் வேணும்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சூஸ் பண்ணுவோம்.
அடுத்த பக்கம் நம்ம சப்மிட் கொடுக்கும்போது அடுத்த பக்கத்துக்கு போகும்போது உங்கள் ஏரியாக்களில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உரக்கடைகளாக இருக்கட்டும், சொசைட்டிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்டு எல்லாமே ஷோ ஆகும். கூடவே லைவில் இன்றைக்கி காலையில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்டாக். ஓகேவா, அந்த ஸ்டாக் எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில், கம்ப்ளீட் டீட்டெயில் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடும். அப்படி அந்த இடத்துல கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும்பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 10 மூட்டை யூரியா கேட்குறீங்க, அது ஒரு கடையில் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் 10 மூட்டை 20க்கு 20 கேட்குறீங்க, அது அந்த கடையில் இல்லை. ஆனால் அந்த கடையில் வந்து 5 மூட்டை 20க்கு 20 தான் இருக்குது. ஓகேவா, அப்படிங்கிறப்ப நீங்கள் 10 மூட்டை 20க்கு 20 கேட்டதுனால அந்த 10 மூட்டை 20க்கு 20 ஃபுல்லாக எங்கே கிடைக்குமோ அந்த கடையில் தான் நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அந்த இடத்துல நீங்கள் அதை சூஸ் பண்ணும்பொழுது அந்த கடையில் போய் நீங்கள் 20க்கு 20 வாங்கிக்கலாம், இந்த கடையில் வந்து நீங்கள் யூரியா வாங்கிக்கலாம். இப்படி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கேட்கும். அது வந்து வெதர் ஆதார் ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பராக இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட கையில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஓடிபி கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு QR கோட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். அந்த QR கோடை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓகே, QR கோடு வந்துருச்சு. இந்த QR கோடை நான் அனுப்பிச்சு வேறு ஒருத்தர் மூலிமா நான் அந்த உரத்தை வாங்கிக்கிறேனே அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. அந்த QR கோடை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கடையில் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆதார், ஓடிபி அப்படி இல்லைனா பயோமெட்ரிக் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம் அப்படிங்கிறது கிடைக்கும். என்னடா இவ்வளோ பெரிய ப்ராசஸாடா உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக புக் பண்ணி நீங்கள் உரத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் தான். இதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மூலயமா உரம் திருடு அப்படிங்கிறது நடக்காது, அதிகப்படியான விலைகளுக்கு விற்பனை அப்படிங்கிறது நடக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் சூப்பர், அருமை. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்க சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகள் எல்லாருமே மண் பரிசோதனை அட்டை வச்சுருக்கோமா அப்படின்னா கிடையாது. 95% எந்த விவசாயிகள்டையுமே கிடையாது. இந்த இடத்துல எவ்வளோ உரம் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ப்ராப்ளம் ஆகுது. ஓகேவா, அடுத்த கட்டமாக ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி, அக்ரி ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது எல்லா விவசாயிகளும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இன்னும் ஒரு 20 to 25% ஆஃப் விவசாயிகள் இன்னும் அதையுமே முழுசாக முடிக்காத இருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். இதில் மூணாவது அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சிட்டியில் இருக்கக்கூடிய கடைகள் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. பட் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கடைகள் அந்த பிரச்சனை இருக்குங்கிறது என்னென்னா, கிரெடிட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உரம் விற்பனை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். அப்படி கிரெடிட் பேஸில் நடக்கும்போது அவங்க எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு உரம் கொடுப்பாங்க? ஒருவேளை இவங்க ஸ்கேன் பண்ணவொடனே கம்பெனிக்கு, நிறுவனங்களுக்கான, கவர்மெண்ட்டுக்கான மானியம் அப்படிங்கிறது போயிடும். விவசாயி வந்து காசு கொடுத்து அந்த உரத்தை வாங்கிட்டார் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ அந்த கடைக்காரருக்கு எப்படி காசு வரும்? ஓகேவா, இது வந்து லீகல் காம்ப்ளிகேஷனை உருவாக்குது. அதாவது அவர் ஸ்கேன் பண்ணிட்டார், எல்லாம் பண்ணிட்டார், காசு கொடுத்து வாங்கின மாதிரி தான் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கணக்கு போயிடுது. ஓகேவா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ உரக்கடைக்காரங்களுக்கு காசு எப்படி வந்து சேரும்? ஸோ அரசாங்கம் இவ்வளோ முயற்சி பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்த அரசாங்கம் இந்த மூட்டைக்கான காசையும் அரசாங்கமே கொடுத்துருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க எப்படியும் அக்ரிஸ்டாக் கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இவங்களுக்கு இவ்வளோ லேண்ட் இருக்குது, நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் சப்சிடியாக போட்டு விடுறோம், இவங்க இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த அமௌண்ட்டை மறுபடியும் இந்த ஐடியை வச்சு அக்கௌண்ட்டில் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா இது வந்து கிராமப்புறங்களில் கிரெடிட், அதாவது கடன் கொடுத்து வருமானம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் ப்ராப்ளமாக வந்து அமையும். விவசாயிகள் இந்த ஒரு திட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஆக்சஸ் ஆகலை, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்த உடனே அந்த அப்ளிகேஷன்லேயே இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஒரு ஸ்கீம் விரைவில் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.